நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கே அருண் சேனல். இந்த சேனலில் நம்ம வீடியோவில் ரிவ்யூ பார்க்க போகிறது என்ன படம்னா கேங்ஸ்டர். இந்த படத்தோட த்ரீம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுந்தர்சி வந்து அரண்மனை இந்த மாதிரி ஒரு ஹாரரான காமெடி ஃபிலிம் தான் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நீண்ட வருஷங்களுக்கு பிறகு கலகலப்பு இந்த மாதிரி வருஷங்களை பற்றி இப்போ வந்து கேங்ஸ்டர்னு ஒரு காமெடி மூவியாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் வருது. முழுக்க ஃபன் இந்த மூவியில் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அநியாயமாக தன்னுடைய மனைவியை கொன்னதுக்காக வந்து சுந்தர்சி பழி வாங்குறார் ஒரு பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் ஒரு பொண்ணு காணா போகுது. அந்த காணா போகிற இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோயினி களத்தில் இறங்குறாங்க. இந்த ரெண்டையும் மிர்ஜு பண்ணுற மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டர். அந்த போலீஸ் கேரக்டர் யாருன்றது நீங்கள் படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு படத்தில் கூஸ் பம்ஸாக அந்த போலீஸ்கினை வந்து வச்சுருப்பாங்க. அந்த போலீஸ்காரனும் சுந்தர்சியும் இந்த டீச்சர் அம்மாவும் சேர்ந்து அந்த 3வது வில்லனை நம்ம யாரை கோட்டு கொள்கிறாங்களோ அந்த காசை எப்படி அடித்தாங்கன்றது தான் படத்தோட கதையாக வந்து 2.25 மணி நேரம் நம்ம டேரக்டர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. வேறு யார், நம்ம சுந்தர்சியோட இதுதான். வடிவேலுடைய நடிப்பு சொல்லியே ஆகணுங்க. மனுஷன் மாமன்னனுக்கு அப்புறம் சினிமாவில் பார்த்தது காட்டில் அதில் ஒரு வில்லத்தனமான பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து காமெடி ரோலில் கெட்டப்பில் வந்து மிரட்டி விட்டாருங்க. ஒவ்வொரு ரோலுமே கராத்தே மாஸ்டராக வரும் சரி, ஒயின் ஷாப்பில் நடந்த சண்டையாக இருந்ததும் சரி, ஏகப்பட்ட காட்சிகள். அந்த திருவிழாவில் போட்டு வர வேஷங்கள் கட்டி வரதான் சரி, கடைசி தேட்டரில் வர்ற கிளவி விஷயம் அதெல்லாம் அவங்க அதில் சிரித்து எனக்கு வயிறு வலிச்சு போச்சுங்க. அப்புறம் சார்லஸ் அவருடைய கெட்டப்பில் வர்றதில் மீசை வந்து காப்பிக்குள்ளே போய் ஒட்டுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அங்கங்கே காமெடியை வந்து மிரட்டி விட்டுருப்பாரு நம்ம தான் வடிவேலுன்னா. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் முழுக்க கடைசி ஹாஃப் மணி நேரம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க படத்தை. ஏன்னா அந்தளவுக்கு காமெடியில் வந்து பஞ்சமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்து இந்த வாரம் வந்து வடிவேலுடைய கேங்கர் படம் வந்து சூப்பராக செட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருமே ஒருத்தன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஃபன்னுக்கு அந்தளவுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சத்யா இந்த ஒரு பண்ணியிருக்காரு. ஆல்பங்கள் வந்து பெருசாலும் பேசப்படலனாலும் ஒரு சில ஆல்பங்கள் வந்து கொஞ்சம் ரசித்து புனிகட்டிலும் கத்ரினா கைஃபோடைய அந்த நடனங்கள் வந்து பார்க்கும்போது ஐயப்பா கூஸ் பம்ஸாக இருக்குப்பா, ஏமா நீயாமா அப்படி நடிக்கிறேன்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அவங்க காட்சிகளும் சரி வேற லெவலில் இருக்குது. அப்புறம் முனிஷ்காந்தோடைய நடிப்பு, பகத்சிங்கோட நடிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்டவரோடைய நடிப்பு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு நடிப்புலாம் வந்து வேற லெவலாக இருக்குது. நம்ம ரவுடியாக வர கேங்ஸும் சரி, அவங்க வந்து வடிவேல் அடிக்கிற கூத்தும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கூத்துக்கள் ஓரளவு மிரட்டி விட்டாங்க. இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ் பூரா இங்கே லீவ் ஆகுங்க. ஏன்னா 2025 வந்து வந்த காமெடி படமில் வந்து இந்த படம் பெஸ்ட் படம்னு சொல்லுவேன். சுந்தர்சி எப்பா இந்த மாதிரி படத்தை கொடுப்பா, நாங்கள் வயிறார சிரிச்சுட்டு போவோம். அதாவது கவலைகளை மறந்து நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பார்த்தோம்னா மூவியை பார்த்துட்டு நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு போய் சொல்லுவோம்ப்பா, இந்த மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு நான் 3.75 தருவேன். இந்த படத்தில் ஸ்டோரி வைஸ் பர்ஃபெக்ட், ஸ்க்ரீன் பிளே வைஸ் பர்ஃபெக்ட், சாங்ஸ் கொஞ்சம் சில சாங்கு வந்து மூஞ்சி சினிக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து அதுவும் பர்ஃபெக்ட் சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் ஓகே. முக்கியமாக வந்து காமெடி ஃபன், வடிவேலோடைய பாடி லாங்குவேஜ் பழைய பாடி லாங்குவேஜை பார்த்த மாதிரி இருக்குது. கடைசி சீனில் அந்த தேட்டரில் பணம் அடிக்கிற சீன்ஸ் இந்த மாதிரி காட்சிகளை வந்து லேடிஸ் கிட்ட போட்டுக்க காட்சிகள், பக்ஸி இவங்களும் கடைசியாக வந்து கிளவி கட்டப்பில் போட்டுட்டு மறந்துற காட்சி, அதெல்லாம் சிரிச்சு நான் உருண்டுட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து வேற லெவலில் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்ற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த வீடியோ வருது. உங்கள் எல்லாருக்கும் பாய் விவர்ஸ்.